கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த கொலை நடந்த உடனே நீங்கள் ஒரு 10 நாளில் டிஜிபி ராமானுஜம் வந்து இந்த கேஸை பார்க்குறாரு. கேஸை வாங்கி பார்த்துட்டு அந்த ஃபைலை தூக்கி குப்பையில் போடுறாரு. ஒன்றுமே வேலை செய்யலையே, ஒரு ஆதாரத்தையும் திரட்டலையே. கொலை நடந்த அன்று அந்த கொலையாளி குறிப்பிட்ட அது ஒரு நம்பர் இல்லை. வருண்குமார் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது வந்து இலங்கையில் உள்ள பேட்டர்னில் வந்து கொண்டிருக்காங்க, அங்கே உள்ளவங்க தான் இங்கே வந்து செஞ்சுட்டு போயிருக்கிற மாதிரி ஒரு 2-3 அக்யூஸ்டெல்லாம் சொல்லி கிளைம் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது மணச்சநல்லூர் குணசீலன் என்ற குணா, இவனை இப்போ ஒரு குற்றவாளியாக பிடிச்சிருக்காரு. இலங்கையில் 1980களில் இருந்த துப்பாக்கி தான் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆயுதம். 40,000 பேர் இருந்த ஆணையர் முகாம் தகர்க்கப்பட்டது. வருண்குமாருக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஆணுறுப்பு வெட்டப்பட்டது, கம்பியால் கட்டப்பட்டது, இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது இதை சிபிஐ வந்த பிறகு இந்த விசாரணை நகரலையே. இதெல்லாமே ஒரு அரசியல் தானே தவிர சிபிஐயை விட வலிமையானவரா வருண்குமார்? அரசியல் இல்லாமல் எந்த ஒரு செயலும் தமிழ்நாட்டில் நடப்பது. எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆனால் இதில் என்ன நடந்திருக்குங்கிறது நேரு அவர்களும் தெரியும். நேரு கருணாநிதி அவருக்கு சொல்கிறாரு, நேரு குடும்பம் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு மாபெரும் இழப்பை சந்திச்சதுன்னு சொல்கிறார். அவர் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன அரசியல் பழிவாங்கப்பட்டிருக்கு, என்ன நடந்ததுன்னு வருண்குமார் போய் விசாரிப்பாரா? இல்லை சிபிஐ போய் விசாரிக்குமா? நேருவுக்கே தெரியும் இந்த கொலை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ராமஜெயம் கொலை வழக்கில் வந்து இப்போ கிட்ட ரொம்ப நெருங்கிட்டதாக சொல்கிறாங்க. ஏதோ அக்யூஸ்டு முன்னாள் ரவுடிகள் பேரில் ஒரு 3 பேரை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இந்த வழக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு? கூடிய விரைவில் வந்து குற்றவாளிகள் இவர் தான் வந்து நிரூபிக்கப்படுமா அப்படிங்கிறது வந்து இல்லை, இந்த வழக்கு ஏறக்குறைய ஒரு 13 வருஷமாக நடக்குது. சாட்சிகள் பூரா 13 வருடமாக ஒரு குற்றப்பத்திரிகையோ இல்லை அது சம்பந்தமான சாட்சிகளோ 13 வருடமாக அதை பேணி பாதுகாக்க முடியாது. கொலை நடந்த ஒரு வாரத்தில், அது ராஜீவ் கொலையாக இருந்தாலும் சரி, ராமஜெய கொலையாக இருந்தாலும் சரி, குற்றவாளிகளை கண்டுபிடித்தால்தான் அதற்கான தரவுகளை, அதற்கான ஆதாரங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சாட்சிகளெல்லாம் அழிச்சிடுவோம். எந்த அரசு தரப்பு ஆதாரங்களை பேணி பாதுகாக்க முடியாது. இந்த கொலை நடந்த உடனே நீங்கள் ஒரு 10 நாளில் டிஜிபி ராமானுஜம் வந்து இந்த கேஸை பார்க்குறாரு. கேஸை வாங்கி பார்த்துட்டு அந்த ஃபைலை தூக்கி குப்பையில் போடுறாரு. ஒன்றுமே வேலை செய்யலையே, ஒரு ஆதாரத்தையும் திரட்டலையே. கொலை நடந்த அன்று அந்த கொலையாளி குறிப்பிட்ட அது ஒரு நம்பர் அந்த பகுதியில் 1 மணி நேரம் இருந்திருக்கு. ஒரு புது நம்பர், அந்த புது சிம்மு. அந்த 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 சிம்மை போலி முகவரியில் அந்த கொலையாளி வாங்கியிருக்கான். வாங்கியவன் 1 மணி நேரம் அதை உபயோகப்படுத்திட்டு அந்த சிம்மை வேஸ்ட் பண்ணிட்டான். அது யாரும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. 13 வருஷத்துக்கு முந்தி அழிக்கப்பட்ட தடயம் 13 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. அப்போ மாதிரி எதிர்கட்சி ஏடிஎம்கே பீரியட் ஓகே. இப்போ திமுக ஆச்சு, ஒரு அமைச்சர் நேரோட சகோதரங்கும் போது எந்த அளவுக்கு இவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை தாண்டி திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் வந்து தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட நெருக்கி கொலையாளிகளை வந்து கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதனால கேட்குறேன். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு 4.5 வருஷம் ஆச்சு. 4.5 வருடம் கிடைக்காத சாட்சியாக 4.5 வருஷம் கழிச்சு கிடைக்குது. நீங்கள் ஜெயக்குமார்னு
தூத்துக்குடி எஸ்பி அதில் போட்டிருந்தாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளுடைய பயோடேட்டாவை தெரிஞ்சவர். ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற குற்றவாளிகளை A+ ரவுடிகளை கூட தெரிஞ்சவர் அவர். அவரே இந்த வழக்கை தூக்கி போட்டு போயிட்டாரே. கண்டுபிடிக்க முடியலன்னா ஆமாம், அவர் கண்டுபிடிக்க முடிஞ்சவர் ஏன் வழக்கை விட்டுட்டு போகிறாரு? ஒரு ஆள் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு, என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? என்னால் முடியலப்பா. ஏன் முடியல? அரசியல் உள்ளே இருக்கு. எது இருக்கு? அரசியல் உள்ளே இருக்கு. நீங்கள் அந்த கொலை நடந்த அதே காவல் நிலைய சரகத்துக்குள்ள ஒரு ஏசி இருக்கார், ஜெயச்சந்திரன் பேர். அவர் சசிகலா அவருடைய சகோதரர் திவாகரனுடைய சம்பந்தி. அவரை இதில் விசாரிக்கலை. அந்த காவல் நிலைய ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர் கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கணும், அவர் விசாரிக்கப்படலை. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் இது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா நிற்கிது. திருச்சி யாருக்கு கோட்டை? நேருவுக்கு கோட்டை. நேரு ஜெயலலிதாவே பல முறை சொல்லியிருக்கு, இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்களா, ஒருவர் நேரு, இன்னொருவர் ராமஜெயன்னு அந்த அம்மாவே பல முறை சொல்லியிருக்கு. அப்போ இதில் அரசியல் இருக்குது. ஒரு முறை ஜெயலலிதா அவருடைய கான்வாய் நிறுத்தப்படுகிறது எங்கள் இப்போ டிராஃபிக்கு போக்குவரத்தில். ராமஜெயனுடைய காருக்கு வழி விடுறான் திமுக ஆட்சியில். அப்போ அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், பல பேர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கான். நம்ம கார் நிறுத்திட்டு ராமஜெய காரை விடுறான். அப்போது ராமஜெயன் தான் திருச்சிக்கு அமைச்சரா? இப்படி. ரெண்டாவது, ஜெயலலிதா 2011 முழுக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பெரிய மாநாடு கோயம்புத்தூரில், அடுத்து பெரிய மாநாடு திருச்சியில் மாநாடு போடணும்னு நினைக்கிறதம்மா. பல லட்சம் பேரை அதிமுக தொண்டர்களை திரட்டி, நான் வந்துட்டேன் களத்துக்கு, நான் வந்துட்டேன்னு சொல்லு போய் இந்த அரசியல் பண்ண வேண்டிய வேலையை செந்தில் பாலாஜி கொடுக்குது. அப்போ திமுக ஆட்சியில் ராமஜெயம் என்ன பண்ணுறாருன்னா, அத்தனை டிரான்ஸ்போர்ட்டு RTO, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், எவனாவது அதிமுக மாநாட்டுக்கு கொடி கட்டிட்டு ஏதாவது லாரி பஸ்ஸு ஏதாவது வந்தது, பர்மிட்டை ரத்து பண்ணிடுது. எங்கே ஓட்ட முடியாது. எந்த டிரான்ஸ்போர்ட்டு யாருக்கு பஸ்ஸு கொடுக்கக்கூடாது? ஏடிஎம்கே. லாரி வரக்கூடாது. இல்லை, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். அப்போது இந்த மாநாட்டை நடக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு வலிமை யாருக்கு இருந்தது? ராமஜெயத்துக்கு இருந்தது. இப்போ மட்டும் எப்படி ஒரு கிட்ட நெருங்கிட்டு தான் சொல்கிறாரு சொல்கிறாங்களா? இல்லை, பல அதிகாரிகள் நெருங்கிட்டு தான் பல தடவை நம்ம இது பார்த்துருக்கோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஆமாம் ஆமாம். இல்லை, நேரு அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கம்னு தெரியும். அவர் முன்னாடியே இவர் நேருவே அழுதுருக்காரு, பல்வேறு காட்சிகளை பார்த்துருப்போம். அப்போ ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க, உங்கள் கண்ணீர் எனக்கு புரியுது, நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமஜெயம் அவர்களுக்கும் நேருக்குமே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அவ்வளோ ஒற்றுமை, அவருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும். இன்னும் வந்து கண்டுபிடிக்காத ஒரு ஆதங்கம் அவர் இப்போ அமைச்சராக இருக்க அவருக்கும் இருக்குல்ல. அப்போ அவரும் யோசிப்பார்ல, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல, அப்போ எங்கேருந்து எந்த அழுத்தம் ஸ்டாலினுக்கு போகுதா, இல்லை ஸ்டாலின் தான் இதை நம்ம இதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஆளாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாரான்னு பார்க்குறதுல ஒரு இல்லை, அப்படி இல்லை. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த விசாரணை முடிவுக்கு வந்திருக்கணும். வரல. அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. யார்? திமுக. சிபிஐ கேட்குறாங்க, சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க. சிபிஐக்கு எந்த ஆதாரங்களும் எந்த சாட்சிகளும் கொலை நடந்ததற்கான குறிக்கோள், மோட்டிவு, எந்த குற்றவாளிகளில் ஈடுபட்டான், தொழில்முறை குற்றவாளியா, இல்லை அந்த கொலை அரசியல் ரீதியாக நடந்ததா, தொழில் முறையில் நடந்ததா? ஏன்னா கொடூரமாக கொல்லப்பட்டார். நீங்கள் ஆணுறுப்பு வெட்டப்பட்டது,
கம்பியால் கட்டப்பட்டது. இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது இதை சிபிஐ வந்த பிறகு இந்த விசாரணை நகரலையே. சிபிஐ வந்த பிறகு நகரில் அது அப்படியே கிடக்கு. அதன் பிறகு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக காவல்துறைன்னு அதிமுக காவல்துறை திமுக காவல்துறையை மாறிடுது. மக்கள் காவல்துறையாக இல்லை, காவல்துறை மக்களுக்கான காவல்துறையாக இல்லை. என்றைக்கு திராவிட இயக்கங்கள் வந்ததோ, இந்த அண்ணா என்றைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ, போலீஸ் ஊரா அப்படியே எங்கே போயிடுச்சு, திமுக போலீஸாக போயிடுச்சு. காங்கிரஸ்கார வரைக்கும் அது காவல்துறையாக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதி எதை கேட்குறாரு, உள்துறை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. 3 நாள் பதவியேற்கல கருணாநிதி, ஏன் உள்துறை எனக்கு கொடுன்னு. அப்போது உள்துறை காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாக போயிருக்கு, மக்களுக்கான துறையாக இல்லை. மக்களை காவல்துறை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக போயிடுச்சு. அது ராமஜெயத்துக்கு அதுதான், அஜித் குமாருக்கு அதுதான், செல்வராஜ் பென்னிஸுக்கு அதுதான். காவல்துறை 10 ஆண்டு காலம் இந்த வழக்கில் முன்னேற்றமே இல்லை. திமுக வந்த பிறகு இந்த வழக்கை கொடுக்குறாங்க, அதுலேயும் முன்னேற்றம் இல்லை. ஆட்சி முடிய போகுது, இப்போ காட்சிகள்லாம் முடிய போகுது. இந்த வருண்குமார் என்ற அதிகாரி திமுகவுக்கு விசுவாசமான அதிகாரி. இவர் நான் இந்த வழக்கு எடுத்து இப்போ குற்றவாளி பிடிக்கிறேன்னு எப்போ ஆட்சி முடியும் போது, காட்சி முடியும் போது இவர் ஒரு விளம்பர பிரியர். இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதே ஒரு பெரிய கதை. அதை ஒரு விசாரணை கமிஷன் போடும். சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டெல்லி வரைக்கும் போய் இவர் ஐபிஎஸ் படிப்பதற்கு முன்பு ஒரு பொண்ணாக காதலிக்கிற அந்த மாதிரி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் படிக்குது. அதை ஏமாற்றி அதை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அதை விரட்டி விட்டுட்டு இப்படி பல ரோல் இருக்குது வருண்குமாருக்கு. இப்போ அவர் திமுகவுக்கு வேண்டிய விசுவாசமான அதிகாரி இருந்து எப்படி பிடிப்பார்? இதெல்லாமே ஒரு அரசியல் தானே தவிர சிபிஐயை விட வலிமையானவரா வருண்குமார்? மத்திய உளவுத்துறை எல்லா வசதியும் வச்சுருக்கான். எல்லா வசதிகளும் இருந்த சிபிஐயை இந்த வழக்கை தூக்கி போட்டு போயிடுச்சு. ஜெயக்குமார் தூக்கி போட்டு போயிட்டார். ராமானுஜம் இப்படி இப்போ இது இந்த 13 ஆண்டு காலம் கடந்து வந்த பாதை பல காவல்துறை உயர் அதிகாரிகளால் இந்த வழக்கை நிமித்தவே முடியல. நெல்லையிலையும் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு ஒரு ஜெயக்குமார் அது அரசியல் கூட தான். அதுவும் அரசியல், எல்லாமே அரசியல் கூட தான். அரசியல் இல்லாமல் எந்த ஒரு செயலும் தமிழ்நாட்டில் நடப்பதில்லை. எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? காவல்துறையினுடைய கைகள் கட்டப்படுகிறது. இவரை விசாரிக்காதையா, நாங்கள் பார்த்துக்கிறோம். சிபிஐயிலே பல வழக்குகள் ஆதாரம் இல்லாமல் 10,000 வக்கீல் போராடினாங்க. சங்கர சுப்புடைய மகன் இந்த வழக்கறிஞர் கொல்லப்பட்டு ஐசிபிஐயில் தூக்கி போடப்பட்டார். ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் அதுக்கு காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அதிகாரி ஓய்வு பெற்றுட்டு அமைதியாக 20,000 கோடி ரூபா ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சுட்டு இதே தமிழ்நாட்டில் சௌரியமாக இருக்கார். அப்போது காவல்துறையாக இல்லை, அரசியல்வாதிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வான். நிறுத்துவான். சம்பளம் வாங்குறது யாருடைய சம்பளம்? மக்களுடைய வரிப்பணம். ஆனால் காவல்துறை யாருக்கு சேவை செய்யுது? காவல்துறை முழுக்க அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்கிறது. ராமஜெயம் வழக்கு எப்படி ஜெயக்குமார், எப்படி சிபிஐ, எப்படி ராமஜெயம், இப்படி பல பேர் காலத்தில் இந்த வழக்கு எப்படி கடைசியில் அந்த கோப்பு எங்கே போயிடுச்சு? தூசிக்கு போயிடுச்சு. அதே போல தான் வருண்குமார் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால இந்த வழக்கை தூசி தட்டி எடுத்திருக்கார். மீண்டும் எங்கே போகும்? இப்படியே தான் அப்போ கடைசி வரைக்கும் கடந்து போனால் அரசியல் கொலைகளை வந்து அதில் பெருசாக வந்து பார்க்க முடியாதுங்கிறீங்க. இல்லை, வருண்குமார் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது வந்து இலங்கையில் உள்ள பேட்டர்னில் வந்து கொண்டிருக்காங்க, அங்கே உள்ளவங்க தான் இங்கே வந்து செஞ்சுட்டு போயிருக்கிற மாதிரி ஒரு 2-3 அக்யூஸ்டெல்லாம் சொல்லி கிளைம் பண்ணிட்டு போகிறாங்களே. இல்லை, அவருக்கு இலங்கை பற்றியும் தெரியாது, கொலைகள் பற்றியும் தெரியாது. இல்லை, அவர் என்ன சொல்ல? இல்லை, அதான் புரியுது. அதாவது மணச்சநல்லூர் குணசீலன் என்ற குணா, இவனை இப்போ ஒரு குற்றவாளியாக பிடிச்சிருக்காரு. இலங்கையை சேர்ந்தவன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அருவாளை வச்சுருந்தான். 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன வந்துருச்சாங்க?
துப்பாக்கி வந்துடுச்சு. வருண்குமார் 40 ஆண்டு இலங்கை தமிழனுடைய வரலாறுலாம் தெரியாது அவருக்கு. இலங்கையில் 1980களில் இருந்த துப்பாக்கி தான் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆயுதம். எது குறைந்தபட்ச ஆயுதம்? இங்கே ஈழத்தமிழன் தான் இங்கே உலகத்திலே இழிச்சவாய். ஏன்னா இவன் 500 ரூபா பார்ட்டி இங்கே தமிழ்நாட்டு தமிழை. அப்போது ஈழத்தமிழன் தான் குற்றவாளி. ஈழத்தமிழன் ஸ்டைலில் பண்ணியிருக்கான். ஈழத்தமிழன் யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அங்கே அருவாளுக்கு வேலையே எல்லாம் போச்சு. அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கமோண்டோஸ் வச்சுருக்கிற பிஸ்டல்லாம் அங்கே வந்துருச்சு. ஏவுகணை வந்துருச்சு. இராணுவ முகாமை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளாம் கொண்டு வந்துட்டான். 40,000 பேர் இருந்த ஆணையர் முகாம் தகர்க்கப்பட்டது. வருண்குமாருக்கு என்ன தெரியும்? சிலோன் ஸ்டைலில் கொலை நடந்திருக்கு. கொலைக்கு சிலோனில் துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டு 1980களில் பஸ்தியா பிள்ளைன்னு ஒரு பெரிய டிஜிபியே கொல்லப்பட்டார். எதில்? துப்பாக்கியில். இவர் இப்போ தான் அறுவாளுக்கு ரிவர்ஸில் போயிருக்கார் வருண்குமார். இந்த வழக்கு எப்படி போகணும்? வடிவேல் காமெடி தான் அது. 100% இந்த வழக்கு என்பது பல மர்மங்களை கொண்ட வழக்கு. ஆனால் இதில் என்ன நடந்திருக்குங்கிறது நேரு அவர்களுக்கு தெரியும். நேரு கருணாநிதி அவருக்கு சொல்கிறாரு, நேரு குடும்பம் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு மாபெரும் இழப்பை சந்திச்சுன்னு சொல்கிறார். அவர் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன அரசியல் பழிவாங்கப்பட்டிருக்கு, என்ன நடந்ததுன்னு வருண்குமார் போய் விசாரிப்பாரா? இல்லை சிபிஐ போய் விசாரிக்குமா? நேருவுக்கே தெரியும் இந்த கொலை அரசியல் கொலை யார் செஞ்சால் என்ன நடந்துன்னு தெரியும். இதை மீண்டும் மீண்டும் விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளாமே தவிர உண்மை குற்றவாளியை நெருங்குவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை, இந்த ஆட்சிக்கும் அதிகாரம் இல்லை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.